போரால் பாதிக்கப்பட்ட உக்ரைனிலிருந்து மருத்துவ படிப்பை பாதியில் கைவிட்டுவிட்டு தாயகம் திரும்பிய மாணவர்களுக்கு இந்தியாவில் படிக்க அனுமதி வழங்கப்படாததால் குழப்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மீண்டும் உக்ரைன் சென்று படிப்பை தொடர முடிவு செய்திருக்கிறார்கள். இதன் பின்னணி காரணங்கள் மற்றும் மத்திய அரசு நிலைப்பாடு தொடர்பான தகவலை வழங்க நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சாரதா நேரலை இணைகிறார். பேசலாம். சாரதா, தற்போது இந்த மாணவர்களுடைய நிலை என்ன இருக்கு? கிட்டத்தட்ட 1 வருடம் அப்படின்றது முடிஞ்சிருக்கு. இவங்க தமிழ்நாடு திரும்பி அல்லது இந்தியாவில் பிற மாநிலங்களுக்கு திரும்பி கிட்டத்தட்ட 4-5 மாதங்களுக்கு மேலே ஆகிருக்கு. 1 வருஷம் கல்வி ஆண்டியே முடிஞ்சிருக்குமே உங்களுக்கு. தற்போது இவங்க நிலை என்ன? அடுத்ததா என்ன செய்ய போறாங்க? மத்திய மாநில அரசுகள் என்ன திட்டம் வச்சிருக்காங்க? உக்ரைனில் போர் சூழல் காரணமாக தமிழகத்திற்கு சுமார் 2000க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் தமிழகம் திரும்பியிருந்தார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல 4-5 மாதங்கள் ஆகின்றன அவர்கள் தமிழகம் திரும்பி. இதுவரை தங்களுடைய படிப்பை அவர்கள் ஆன்லைன் மூலமாக தொடர்ந்து வந்தார்கள். ஆன்லைன் மூலமாக தொடர்ந்து இந்த படிப்பை படிப்பது என்பது சவாலாக இருக்கிறது என்றும் நேரில் படிப்பதற்கான வசதிகள் வேண்டும் என்பது அந்த மாணவர்களுடைய பிரதானமான கோரிக்கை. நேரில் படிப்பது என்பது இந்தியாவிலேயே மருத்துவ கல்லூரிகளில் அவர்களுக்கு நேரில் படிப்பதற்கான இடங்களை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து மாநில அரசிடமும் மத்திய அரசிடமும் அவர்கள் இந்த கோரிக்கையை வைத்து வந்தார்கள். அவர்கள் படிக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் என்ன கட்டணம் செலுத்துகிறார்களோ அதே கட்டணத்தை இங்கு இருக்கக்கூடிய தனியார் மருத்துவ கல்லூரிகளில் செலுத்துவதற்கு அவர்கள் தயாராக இருப்பதாகவும், எனவே அரசு மருத்துவ கல்லூரிகளில் இல்லாவிட்டாலும் கூட தனியார் மருத்துவ கல்லூரிகளில் தங்களுடைய நிலையை கருத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு இடம் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்து வந்தார்கள். தற்பொழுது 4 மாதங்களுக்கு மேலாக இந்த கோரிக்கையை வைத்து வருகிறார்கள். ஆனால் இந்த கோரிக்கைக்கு இதுவரை அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசிடமிருந்து தேசிய மருத்துவ ஆணையத்திடமிருந்து அவர்களுக்கு எந்த விதமான பதிலும் கிடைக்காத காரணத்தினால் மாணவர்கள் தற்பொழுது குழப்பத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் வருகின்ற செப்டம்பர் மாதம் முதல் அடுத்த கல்வியாண்டு தொடங்குகிறது. மாணவர்கள் உக்ரைனில் தங்களுடைய படிப்பு தொடரப்போகிறார்களா இல்லையா என்ற முடிவை எடுக்க வேண்டிய சூழலில் இருக்கிறார்கள். இதில் மற்றொரு சிக்கல் என்னவென்றால், தொடர்ந்து ஆன்லைனில் படிப்பதன் காரணமாக மருத்துவ படிப்பை அப்படி படித்தால் தேசிய மருத்துவ ஆணையம் அதற்கான அங்கீகாரத்தை வழங்காது அல்லது வழங்கும் என்ற உறுதி கிடையாது என்ற குழப்பம் இதில் இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக இந்த விஷயத்தில் எந்த தகவலுமே மாணவர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ தெரிவிக்காத காரணத்தினால், அதாவது ஆன்லைனில் படித்தால் அங்கீகாரம் வழங்கப்படுமா இல்லையா என்பது உட்பட எந்த விஷயத்தையுமே அதிகாரப்பூர்வமாக இதுவரை உறுதிப்பட தெரிவிக்காத காரணத்தினால் மாணவர்கள் மிகுந்த குழப்பத்தில் இருக்கிறார்கள். இந்தியாவில் தற்பொழுது வரை இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற நிலைக்கு அவர்கள் வந்துவிட்ட காரணத்தினால் சில மாணவர்கள் உக்ரைனுக்கே மீண்டும் சென்று அவர்களுடைய பல்கலைக்கழகத்தில் படிப்பை தொடர்வதற்கான முடிவை எடுத்திருக்கிறார்கள். நாம் பேசிய மாணவர்கள் மீண்டும் செல்ல போகிறோம் என்று முடிவை எடுத்திருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகம் அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி போரினால் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகாத பகுதி என்ற காரணத்தினாலும் தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் இது பாதுகாப்பாக இருக்கிறது என்று தங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் மூலமாக தகவல் கிடைத்திருப்பதன் காரணமாக அங்கே செல்லவிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களும் மாணவர்கள் வரப்போகிறார்களா இல்லையா என்ற முடிவை தெரிவிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். எனினும் போரின் காரணமாக அங்கு விமான நிலையங்கள் எல்லாமே பழுதடைந்திருக்கின்றன, சேதமடைந்திருக்கின்றன. எனவே நேரடியாக இப்பொழுதும் உக்ரைனுக்கு செல்வதற்கான வாய்ப்பில்லை. ரொமேனியா போன்ற வேறு நாடுகளுக்கு சென்று அங்கு செல்வதற்கான விசா பெற்று அங்கிருந்துதான் உக்ரைன் செல்ல வேண்டும். எனவே போரை பார்த்திருக்கக்கூடிய அந்த நாடானது இன்னும் முழுவதுமாக 100% இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை. எனவே உயிருக்கு ஆபத்தான சூழலில் செல்லாவிட்டாலும் கூட 4 மாதங்களுக்கு முன்பாக போரை சந்தித்து இயல்பு நிலை திரும்பாத நாட்டிற்கு சென்றுதான் மாணவர்கள் திரும்பும் படிப்பை தொடர வேண்டிய சூழலில் இருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, சில மாணவர்கள் உக்ரைன் பாடத்திட்டத்தை போன்றே வேறு நாடுகளில் பாடத்திட்டங்கள் இருக்கின்றன, அங்கு செல்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து சில மாணவர்கள் அங்கே சென்றும் இருக்கிறார்கள். போலந்து நாட்டுக்கு இந்தியாவிலிருந்து இதுவரை 600 மாணவர்கள் சென்றிருப்பதாக தெரிகிறது. வேறு நாடுகளுக்கு செல்வதிலும் கூட அனைவருக்கும் இந்த வாய்ப்பு என்பது சாத்தியக்கூறாக இல்லை. ஏனென்றால் வேறு நாடுகளுக்கு செல்லும் பொழுது கூடுதல் செலவு ஏற்படுகிறது. போலந்து போல ஜார்ஜியா என்ற நாட்டுக்கு அதிக மாணவர்கள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஜார்ஜியா செல்லும் பொழுது கூடுதலாக ஒரு ஆண்டு படிப்பை
படிப்பை அவர்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது, கூடுதல் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே ஏற்கனவே படித்த உக்ரைனில் படிப்பதை விட கூடுதலான காலத்தையும் பணத்தையும் அவர்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த செலவை செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமே அங்கு செல்வதற்கான முடிவை எடுத்திருக்கிறார்கள். அது முடியாத மாணவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கக்கூடிய குழப்பத்தில் இருக்கக்கூடிய நிலையிலேயே இருக்கிறார்கள். எனவே மருத்துவ இடம் தமிழகத்திலோ அல்லது இந்தியாவிலோ இல்லை என்ற நிலைக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். மாநில அரசிடம் ஏற்கனவே நாம் இது குறித்தான கேள்விகளை எழுப்பியிருந்த பொழுது மத்திய அரசு மாணவர்களை இங்கே சேர்ப்பதற்கான உத்தரவுகளை தந்தால் மாநில அரசு அதனை உடனே அமல்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறது, அதற்கு தயாராக இருக்கிறது என்று மாநில அரசு கூறிவிட்டது. எனவே தேசிய மருத்துவ ஆணையத்திடம்தான் இந்த விவகாரம் தற்பொழுது இருக்கிறது. கடைசி ஆண்டு 6வது ஆண்டு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் கடைசியாக செய்முறை பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த பயிற்சிகளுக்கு மட்டும் விதிவிலக்கு வழங்கப்பட்டு உக்ரைனில் அதனை செய்ய முடியாவிட்டால் அந்த மாணவர்கள் இந்தியா திரும்பி அந்த பயிற்சியை இங்கு மேற்கொண்டு அதற்கு பிறகு அவர்களுக்கான அங்கீகாரம் வழங்கப்படும் என்ற விதிவிலக்கு கடைசி ஆண்டு மாணவர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டது. இதில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் சிலர் அங்கு ஓராண்டு படிப்பு வீணாகி இருந்தாலும் பரவாயில்லை, மீண்டும் நீட் தேர்வு எழுதி இந்தியாவிலேயே அடுத்த ஆண்டு படிப்பை தொடரலாம் என்ற நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் இடைப்பட்ட ஆண்டுகளில் இருக்கக்கூடிய 2வது 3வது 4ஆம் அல்லது 5ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் மிகுந்த மன உளைச்சலிலும் குழப்பத்திலும் இருக்கிறார்கள். இந்த மாணவர்களை பத்திரமாக மீட்டு கொண்டு வந்தது மத்திய அரசும் மற்றும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வாழ் தமிழக ஆணையரகம் இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளும் தான் இந்த பொறுப்பை ஏற்று செய்திருந்தார்கள். அவர்களை தொடர்பு கொண்டு இது குறித்து விசாரித்த போதும் கூட அவர்கள் தெரிவித்தது என்னவென்றால் மாணவர்கள் யாரும் இது குறித்து தங்களிடம் அணுகவில்லை என்றும் அதுவும் கூட அந்த இடம் பாதுகாப்பாக இருக்கிறதா இல்லையா என்பது குறித்தான வழிகாட்டுதல்களை மட்டுமே தாங்கள் வழங்க முடியும் என்றும் மாணவர்கள் தங்களை அணுகினால் அது குறித்தான விவரங்களை அவர்களுக்கு வழங்கலாம், அதற்கு தயாராக அரசு இருக்கிறது என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். சார், நீங்க தொடர்ந்து இணைப்பிடுங்க. இந்த விவகாரத்தை நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒரு மாணவியும் அவருடைய பெற்றோரும் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். இந்தியா அங்கே போகிறதுக்கு பேன் பண்ணியிருக்கு. இவங்க சொல்கிறது நாங்கள் செல்ஃப் ரிஸ்கில் போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ நமக்கு கஷ்டமாக இருக்குது. அங்கே போய் எதனால் ஆயிடுச்சுன்னா இந்தியன் கவர்மெண்ட்டு நம்ம எதிர்த்து போனாங்கன்னு நிற்கவும் மாட்டாங்க. இப்போது அது ஒன்லி இப்போ வந்தது மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு மணி. அதுக்கப்புறம் அவங்க இப்போ 6th இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நிறையா கண்ட்ரீஸில் இன்டேக் எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னோடனே அவங்க சரி நாங்கள் இதுக்கு மேலே எங்கள் இயரை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு திரும்பி உக்ரைனுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கங்கள் எல்லாரும் இணைந்து ஒரு முடிவெடுத்து அவங்களுக்கு ஒரு கைட்லைன் கொடுக்கலாம், ஒரு குழு அமைச்சு இந்த குழு மூலமாக நீங்கள் வெளிநாட்டுக்கு போகலான்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு முயற்சி எடுக்கலை. இது இனிமேலாவது எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். 1ஆம் தேதிக்குள்ளே அவங்க வாங்கன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா அடுத்த செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிரும் அப்படிங்கிறாங்க. இப்படி சப்போஸ் அடுத்த செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இவங்கள ஒன்றா டிபார் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா இங்கே வேறு கண்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு இதுவுமே முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில் இப்போ சிக்கி தவிக்க வேண்டியதாக இருக்குது. உக்ரைன் ரஷ்யா போருங்கிறது இப்போ தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. மேலும் அதிகமானதுனால இப்போ அங்கே போகிறதுங்கிறது ரொம்ப முடியாத காரியமாக இருக்குது. அடுத்ததாக உக்ரைன் மருத்துவ மாணவர் பெற்றோர் சங்கத்தின் பிரதிநிதி திரு குணசேகரன் நம்முடைய நிகழ்ச்சியோட பேசலாம். சார் வணக்கம். தற்போது வரைக்கும் மத்திய அரசிலிருந்து உங்ககிட்ட ஏதாவது ஒரு விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கா? இந்த மாதிரி நாங்கள் ஸ்ட்ராட்டஜி இல்லை மற்ற நாடுகளில் பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற ஏதாவது ஒரு குரல் உங்களுக்கு வந்திருக்கா? உங்களுடைய நிலை இப்போ என்ன? இது வரைக்கும் அதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் மத்திய அரசிலிருந்தோ என்எம்சியிலிருந்தோ எதுவுமே ஒரு அறிக்கையோ சுற்றறிக்கையோ எதுவுமே கொடுக்கல. பெற்றோர் எங்களுடைய இந்த கூட்டமைப்பின் சார்பாக பல முறை நாங்கள் பரிந்துரை செஞ்சிருக்கிறோம். என்எம்சிக்கும் பிஎம்ஓ ஆஃபீஸுக்கும் ஸ்டேட்ல உள்ள இருக்கிற சிஎம் ஆஃபீஸுக்கு சுகாதார அமைச்சர்களெல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் நிறைய கொடுத்துருக்கோம். அதற்கான எந்த ஒரு அதாவது எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு கிடைக்கும். அதாவது இங்க ஸ்டேட்ல இருந்து தமிழ்நாடு சைட்ல இருந்து முதலமைச்சர் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. நாங்க மத்திய அரசாங்கத்திலிருந்து எல்லா விதமான எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு தமிழகம் சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அது எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சைனா இருக்குது. ஆனால் மத்திய அரசிலிருந்து எந்த ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கிடையாதுங்க சோஃபார். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு குணசேகரன். அடுத்ததாக நம்முடைய டெல்லி சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, இன்னைக்கு உயர்கல்வித்துறையிலிருந்து மிக முக்கிய அறிவிப்பு வந்திருக்கு. எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சுட்டு நீங்கள் வெளிநாட்டு மாணவர்களுக்காக 25% வரைக்கும் கூடுதல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அக்கமடேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை மத்திய அரசு ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த உக்ரைன் மாணவர்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா? இந்த மாணவர்கள் பற்றி மத்திய அரசு என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க இது வரைக்கும்?
உக்ரைன் மாணவர்கள் இந்தியா திரும்பி மீண்டும் உக்ரைன் சென்று படிப்பதற்கான ஒரு அந்த மொபிலிட்டி சர்வீஸ் என்பது வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தொடங்கப்படுகிறது என்ற ஒரு அறிவிப்பை அந்நாட்டு அரசாங்கமானது வெளியிட்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த மாணவர்கள் இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் படிப்பதற்கு எந்த வித அனுமதியும் தற்பொழுது வரையிலும் இந்திய மருத்துவ கவுன்சில் சார்பாக வழங்கப்படவில்லை என்பதுதான் மிக முக்கியமாக இந்த சமயத்தில் பார்க்கப்பட வேண்டும். மத்திய அரசின் சார்பாக ஒரு உயர்கல்விக்கென ஒரு பொது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தாலும் மருத்துவ மாணவர்கள் மிக குறிப்பாக சீனா மற்றும் உக்ரைனில் இருந்து இந்தியா திரும்பிய மருத்துவ மாணவர்கள் மீண்டும் இந்தியாவில் படிப்பை தொடர்வதற்கான அனுமதியானது இன்னும் இந்திய மருத்துவ கவுன்சில் சார்பாக வழங்கப்படவில்லை. அந்த மாணவர்கள் அந்தந்த பல்கலைக்கழகங்களில் மட்டுமே தான் மருத்துவ படிப்பை தொடர வேண்டும் என்ற ஒரு திட்டவட்டமான கருத்தை இந்திய மருத்துவ கவுன்சிலானது தெரிவித்திருக்கிறது. மிக பல்வேறு கோரிக்கைகளை எடுத்து மட்டுமல்ல மாநில அரசுகள் சார்பாகவும் பல்வேறு கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன. இருந்தாலும் இந்திய மருத்துவ கவுன்சிலுடைய அனுமதியின்றி தங்களால் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்ற ஒரு கருத்தில் மத்திய அரசானது மிகவும் திட்டவட்டமாக இருக்கிறது. தேவா, போரின் காரணமாக இந்தியா திரும்பிய ஏராளமான உக்ரைன் மருத்துவ மாணவர்கள் அடுத்ததாக என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். மத்திய மாநில அரசுகள் இது குறித்து விரைந்து ஆலோசித்து உரிய முடிவை எடுக்க வேண்டும் என்றும் அவருடைய பெற்றோர்கள் வலியுறுத்துகின்றனர். இது தொடர்பான விரிவான கருத்துக்களையும் தகவல்களையும் பயன்படுத்திய சுசித்ரா மற்றும் சாரதா, உங்களுடைய இருவருடைய தகவல்களுக்கு நன்றி. மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. அவங்க பார்க்கும்போது அது இறந்து போயிடுச்சு. அதுலேயே நாங்கள் சாப்பிடல, தூங்கல சரியா. வீட்டில் சச்சின் இல்லாததால் அதனுடன் வளர்ந்த பிற நாய்களும் ஒரு நாள் முழுவதும் இரை எடுத்துக் கொள்ளாமல் சோகத்தில் குறைத்தபடி படுத்து கிடந்துள்ளன. சச்சினின் உடலை மீட்டு நல்லடக்கம் செய்த ஹரிபாஸ்கர் சச்சினோடு தாங்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை வலைதளங்களில் பகிர்ந்து சோகத்தை வெளிப்படுத்தியதோடு சச்சினின் மறைவுக்கு தெருவாயிலில் இரங்கல் பேனரும் வைத்துள்ளார். புதைத்த இடத்தில் தங்கள் குழந்தைகளின் விருப்பப்படி கல்லறை அமைக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உற்றாரின் இறப்பை போல் செல்லப்பிராணி சச்சினின் இழப்பை கருதி உருகும் பாசப் பிணைப்பு கிராமத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தன்னை குடும்பத்தில் ஒருவராக பாவித்த இந்த குடும்பத்தை துயரில் ஆழ்த்தி மீளா இடத்திற்கு சென்று விட்டது இந்த வளர்ப்பு நாய் சச்சின். மயிலாடுதுறை மகாதானபுரத்தை சேர்ந்த ஹரிபாஸ்கர் கார்குழலி தம்பதியர் வளர்த்து வந்த நாய்களுள் ஒன்று சச்சின். ஊரை காவல் காக்க சென்றுவிடும் இந்த காக்கி தம்பதியரின் இரு குழந்தைகளையும் காத்து வருவது அவர்கள் வீட்டில் செல்லமாக வளரும் நாய்களே. அவர்கள் வளர்க்கும் நாய்களில் ஒன்றான சச்சின் கிட்டத்தட்ட குடும்ப உறுப்பினராகவே மாறிவிட்டிருந்தது. நாள்தோறும் காலையில் கதவை தட்டி வெளியே விடச் சொல்லும் சச்சின் நேரே அருகிலுள்ள வாய்க்காலுக்கு சென்று குளித்துவிட்டுத்தான் மறுவேளை பார்க்குமா. வரும் வழியில் உள்ள டீ கடையில் நாள்தோறும் மாஸ்டர் தரும் பண்ணை ருசிப்பது சச்சினின் வழக்கம். அவ்வாறு வாய்க்காலில் குளித்துவிட்டு திரும்பும் வழியில் இருசக்கர வாகனம் மோதியதில் காயமுற்று வீட்டிற்கு திரும்பிய சச்சின் உயிரிழந்தது அந்த குடும்பத்தை மட்டுமின்றி ஊரையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. வருங்க போலீஸ்கார் வீட்டில் நாய் வளர்க்குறாங்க, 4 நாய். அங்கேருந்து வருங்க, அது போய் குளிச்சுட்டு வரும். குளிச்சுட்டு வந்த உடனே 3 நடை குளிக்கும் அது ஒரு நாளைக்கு. அங்கேருந்து வந்து ஒரு பண்ணு வைப்போம் இலை தாளில், அது தின்னுட்டு படுத்துருக்கும். படுத்துன்னு போடான்னா போகாது, படுத்துன்னுட்டு அப்புறம் என்னைக்கோ அன்றைக்கி வந்து தயச்செல்லாம் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணிட்டு அடிபட்டு. தன்னுடைய சகோதரனாகவே சச்சினை பாவித்ததாகவும் அதன் இழப்பு வாட்டுவதாகவும் கூறுகிறார் நாயை வளர்த்து வந்த ஹரிபாஸ்கரின் மகன் அஸ்வின். பல்சர்லேருந்து ஒரு அண்ணன் வந்து சச்சினை வந்து முட்டியிருக்காங்க. முண்டதுக்கு அப்புறமே அது வீட்டுக்கு நல்லா ஓடியெல்லாம் வந்துச்சு. ஓடி வந்ததுக்கு அப்புறமே கொஞ்ச நேரம் நாங்கள் ஒரு 2 hours கழிச்சு கூண்டு நான் என்னமோ சத்தம் கேட்குன்னு போய் பார்த்தா அது அழுதுட்டு இருந்துச்சு. நான் தண்ணியெல்லாம் வச்சு அப்போல்லாம் அது கூண்டை விட்டு வெளில லாஸ்ட்டாக எங்கள் அம்மா அதை பார்க்கும்போது அது கரெக்டாக இப்போ மலர் அத்தை சொன்ன மாதிரி தான் அதுக்கு லாஸ்ட்டாக அது அவங்க பார்க்கும்போது அது இறந்து போயிடுச்சு. அதுலேயும் நாங்கள் சாப்பிடல, தூங்கல சரியா. வீட்டில் சச்சின் இல்லாததால் அதனுடன் வளர்ந்த பிற நாய்களும் ஒரு நாள் முழுவதும் இரை எடுத்துக் கொள்ளாமல் சோகத்தில் குறைத்தபடி படுத்து கிடந்துள்ளன.
சச்சினின் உடலை மீட்டு நல்லடக்கம் செய்த ஹரிபாஸ்கர் சச்சினோடு தாங்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை வலைதளங்களில் பகிர்ந்து சோகத்தை வெளிப்படுத்தியதோடு சச்சினின் மறைவுக்கு தெருவாயிலில் இரங்கல் பேனரும் வைத்துள்ளார். புதைத்த இடத்தில் தங்கள் குழந்தைகளின் விருப்பப்படி கல்லறை அமைக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உற்றாரின் இறப்பை போல் செல்லப்பிராணி சச்சினின் இழப்பை கருதி உருகும் பாசப் பிணைப்பு கிராமத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.